மாதம் புதுமையிலே ஒருவர் பார்ப்பதற்கு ஆண்டு திரும்ப செய்வதற்காக நல்ல கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. 6 என்பது எதை குறிக்கிறது? 6 என்பது எதை குறிக்கிறது சொன்னா மனிதனை குறிக்கிறது, மனிதனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. 5 என்பது கிருபையை குறிக்கிறது. இது 6வது மாதத்துல கர்த்தர் மனிதனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எப்பொழுதும் பாதுகாக்கிறார். இந்த 6 என்ற ஒரு விசேஷம் உண்டு. அடைக்கல பட்டணங்கள் 6 பட்டணங்கள். குற்றவாளி தப்பித்துக் கொள்வதற்காக மறைந்து கொள்கிற இடத்துக்கு இருக்கிறது அடைக்கல பட்டணம். எத்தனை பட்டணங்கள் உண்டு? 6 பட்டணங்கள் உண்டு. 6ஆம் நாளிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார். மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. 6 என்பது மனிதனுடைய லட்சமாக இருக்கிறது. 6 என்பது மனிதனுடைய பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது. சரியா? இந்த சிந்தையோடு இருப்போம். எல்லாம் கொஞ்சம் சீரியஸா இருக்கிறீங்க. அதனால ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை சிரிக்க வச்சுட்டு அது பேர் வசனம் கொடுக்க போறாங்க. நான் சொன்ன சிரிக்கலான்னு தெரியல, சொல்லிட்டு பாருங்க. டெலிபோன் ஆபீஸ்ல ஒரு அதிகாரி, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு சொன்னா ஒரு மாவட்டம் முழுவதும் கேபிள் பதிவு. அவர் தான் தலைமை ஏற்று நடத்தணும். ஒவ்வொரு கிராமத்தில் என்ன செய்யணும், போயிட்டு கேபிள் பதிக்கிறதுக்கு ஆட்களை வச்சு செய்யணும். இவர் 2-3 கிராமங்களை பார்த்தாரு, சரியான ஆட்கள் கிடைக்கல. ஒரு நாள் மாலை நேரம் சோகமா உட்காந்துருந்தார். அவர் நண்பர் வந்தார். என்னப்பா சோகமா இருக்கிற? எனக்கு ஆள் தேவைப்படுது, ஆனா யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஒரு நல்லவர் கிடைச்சா போடுங்க. அவ்வளவுதான், நாளைக்கு காலையில் நீங்க ஆபீஸ் வாசல்ல வந்து பாரு எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. சரின்னு சொல்லி கூட சந்தோஷமா கண்டிப்பா கிடைச்சிடுவாங்களா? கிடைச்சிடுவாங்க. இவர் அந்த தெருக்கோடியில வரும் பொழுது எல்லாம் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அதிகாரி அந்த அலுவலகத்துடைய தெருக்கோடியில வரும் பொழுது எல்லாம் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன நம்ம பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு முன்னாடி போய் பார்த்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த போர்டு என்ன இருக்குன்னு சொன்னா, கூட இருந்தே குழி வெட்டுவதற்கு ஆட்கள் தேவை, இப்படிக்கு தொலைத்தொடர்பு அதிகாரி போட்டு. இவர் கேட்டது என்ன கேட்டாரு, என் கூட வேலை செய்வதற்கு ஒரு நல்ல ஆளுங்க, அவருடைய நண்பர் தான் போட்டாங்க. அவர் சொன்னதும் உண்மைதான், ஆனா சொல்ற விதம் எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த மாதத்துல நம்ம நல்லதான் யோசிக்கிறோம், ஆனா சொல்ற விதங்கள் எப்படி இருக்குது? வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த சிந்தையோடு கூட நம்ம குழி வெட்டுறவர்கள் அல்ல, மற்றவர்களை வாழ வைக்க நாம் ஆர்வமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் நமக்கு பாயிண்ட். பின்வாங்கி போறதை முடிச்சு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த நாளில் வந்திருக்கிற உற்சாகமான வார்த்தைகளை மாத்திரம் நாம் கேட்கும்படிக்கு நம்முடைய சிந்தைகளை தெளிவுபடுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் நாம் தைரியத்தோடு கூட வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதே வார்த்தையை ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சற்று கொஞ்சம் வித்தியாசமா போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 4. இதோ அகத்தாரியா இருக்கிறானே, அவருடைய ஆத்துமா அவருக்கு செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே, சொல்லுங்க, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாருடைய விசுவாசத்தினால? இந்த மாதத்துல ஊழியக்கார் ஜெபம் பண்ணுவாரு, அந்த விசுவாசத்தை நம்ம வண்டி ஓட்டிடலாம். எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க விசுவாசத்துல வண்டி ஓடிடும். மத்தவங்களே சார்ந்து இருப்பது
உறுதிப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தன் விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 3 விசுவாசம் உண்டு. ஒன்று வரமாகிய விசுவாசம், இன்னொன்று கனியாகிய விசுவாசம், மூன்றாவது ஆயுதமாகிய விசுவாசம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் திரும்ப சொல்றேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், இந்த 9 வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வரம் தான் எது? வேறொருவனுக்கு விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானப்படுத்தலும் அளிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? அந்த 9 வரங்களை குறித்து மிக தெளிவாய் போடப்பட்டிருக்கோம். அதுல ஒன்று விசுவாசம். இது வரமாகிய விசுவாசம். இன்னொன்று கனியாகிய விசுவாசம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. முதல்ல பார்த்தோம் 9 வரங்கள். அந்த வரங்கள்ல ஒன்று விசுவாசம். இங்க 2வது கனி சொல்லி பார்க்கிறோம். கனிகள் 9 கனிகள் இருக்கிற ஒரு கனி. இது ஒரு கனி. 9ல 1 சொல்லுங்க. அங்க 9ல 1, இங்க 9ல இன்னும் ஒன்று நாம் பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. பொல்லாங்கன் எய்யும் அத்தியாசங்களை எல்லாம் அவித்துப் போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இருங்கள். விசுவாசம் என்னும் கேடகம். இந்த 3 காரியமும் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்று. கனி என்பது நம்முடைய ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது, வரம் என்பது நம்முடைய ஆவியோடு சம்பந்தப்பட்டது, ஆயுதம் என்பது நம்முடைய சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த 3ஐயும் தெளிவாய் தெரிந்து கொண்டோம்னு சொன்னா நம்முடைய ஆத்மாவும் சேதமாகாது, நம்முடைய ஆவியும் சேதமாகாது, நம்முடைய சரீரமும் பாதிப்புக்குள்ளாக கடந்து போகாது. ஒரு மனிதனுக்குள்ள 3 விதமான விசுவாசம் இருக்கணும். வரமாகிய விசுவாசம், கனியாகிய விசுவாசம், ஆயுதமாகிய பாதுகாப்பாகிய விசுவாசம். இந்த 3 விசுவாசம் இருக்கணும். இந்த 3 நமக்குள்ள இருக்கும் பொழுது பொல்லாதவன் எந்த சூழ்ச்சிகளை செய்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த மாதத்துல இந்த 3 விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாளிலே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம விசுவாசம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் விசுவாசித்தார்கள், எப்படி பிழைத்தார்கள்? 3 காரியத்தை சொல்ல போகிறேன். எல்லாம் கவனமா கேட்கணும். இந்த 3 காரியத்தை தெளிவா தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா இந்த மாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயமா நம்ம என்ன பண்ண முடியும்? கடந்து போக முடியும். அதாவது செத்து போன மீன் என்ன செய்யுமா? தண்ணி போகும்போது அந்த தண்ணியோட கூட சேர்ந்து என்ன பண்ணுமா? போயிடும். உயிரா இருக்கிறது என்ன செய்யுமா? எதிர் நீச்சல் போடும். சொல்லுங்க, இந்த 6வது மாதம் நாம் சேர்ந்து போகிற மாதம் அல்ல, எதிர் நீச்சல் போடுகிற மாதம். நல்ல கையை தட்டி ஆனந்த சொல்லுங்க. நேற்று தினத்துல பேசின அதே தலைப்பு தான் இன்றைய நாளில் பேச போகிறேன். அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம ஐயா பேசும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா, தேவ ஆவியானவங்க செய்யறாரு. ஒரு அந்த அன்புக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா எப்படியாவது ஒரு வார்த்தை ஆகிடும் என்ன செய்யுது? அந்த ஆவியின் ஒற்றுமையை காண்பிக்குது. என் கூட இருக்கிற சகோதரன் நான் என்ன பிரசங்கம் பண்றதுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுவான்னு சொன்னா நான் பண்ண போற பிரசங்கத்தை ஜெபம் பண்ணுவான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு காரியத்தை சிந்திச்சு இருப்பேன், அன்னைக்கு ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு சொல்லுவான், ஐயா இந்த வசனத்துக்கு விளக்கம் தருவேன் கேட்போம். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த நம்ம கிட்ட இருக்கிறோமா தூரம் இருக்கிறோமான்றது முக்கியம் அல்ல, நம்முடைய ஆவி ஒன்றிணைந்து இருக்கிறதா அதான் முக்கியம். ராமன் சொன்ன. சரி, இன்றைக்கும் 3 விதமான
ஆபிரகாமை குறித்து நேற்று நான் சொன்ன பார்த்துக் கொள்வார்னு சொன்னேன். இன்றைக்கு நான் ஆபிரகாம் குறித்து வித்தியாசமா சொல்ல போகிறேன். கைவிட்டு போக போகிறது என்று தெரிந்தும் அவர் கர்த்தரை விசுவாசித்தார். ராமே சொல்ல பார்க்கலாம். தன்னுடைய பிள்ளை தன் கையை விட்டு போக போனவர்களாக தெரியும். ஆனா தெரிந்தும் அவரை விசுவாசித்தார். இன்றைக்கு தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதான் நமக்கு பாயிண்ட் இல்லையா? அப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தார், எப்படி அவர் பிழைத்தார் கவனிக்க புரியுதுங்களா? தன் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு இருந்தது அடுத்த விசுவாசம் அல்ல. யார் விசுவாசம்? அவருக்குள் இருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினால என்ன பண்ணாராம்? பிழைத்தார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் பிறகு 8ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விதமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். திரும்ப நான் சொல்லும்போது அடுத்த வசனம் படிக்கிறேன். தன் பிள்ளையை தான் பலி கொடுக்க போகிறார் என்பது ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். தெரிந்து கொண்ட ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, இழக்க போகிறோம், கைவிட்டு போக போகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நானும் என் பிள்ளையாண்டானோ தொழுது கொண்டு திரும்ப உங்களிடத்துல வருவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இழக்க போகிறோம்னு தெரியும். தன் பிள்ளை தான் பலி கொடுக்க போகிறோம் யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இழக்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டு கூட ஆபிரகாம் தன் விசுவாசத்துல உறுதியாக இருந்தபடினாலே இழந்து போகும் நினைத்த காரணத்தை பெற்றுக்கொண்டு வந்தான். ராமன் சொல்லலாமா? இப்ப 8ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமது தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். பாத்தீங்களா? ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் கிட்ட ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு என்ன பண்ணுவோம்? திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது தன் சொந்த மகன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது ஆனா என்ன இல்ல. அப்போ சொல்றாரு, பலிக்கானதை யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தரே பார்த்துக் கொள்வார். ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு, இழக்க போகிறோம்னு தெரியும், கைவிட்டு போக போகிறதுன்னு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யல? தன் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. ராமன் சொல்றத பார்க்கலாம். இந்த மாதத்துல எல்லாம் போகிற மாதிரி தெரியும், ஆனா ஒன்றும் கைவிட்டு போகாது. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிற மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன நடந்தாலும் 99% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் 1% விசுவாசம் கூட இருந்தா 99 என்ன ஆயிடும்? நமக்கு பிரயோஜனமாக ஆகிடும். அப்ப இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இழந்து போக போகிறோம் அப்படின்னு தெரியும், கைவிட்டு போக போகிறதுன்னு தெரியும். ஆனா அவர் என்ன செய்யல? சோர்ந்து போகல. தன் விசுவாசத்துல உறுதியா இருந்தார். எதை பெற்றுக் கொண்டார்? தன் மகனை பெற்றுக் கொண்டார். யெகோவா ஈரே, அந்த வசனத்தை படிக்க பார்க்க அதற்கு ஆபிரகாம் முதல்ல போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது கர்த்தர் பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டாரு. 2 முறை விசுவாச வார்த்தையை சொன்னாரு. 3வது முறை பார்த்தா நடந்தது, கர்த்தர் பார்த்து கொண்டு விட்டார். ராமன் சொல்லுங்க பாருங்க. 2 முறை வாயை திறந்து நல்ல அறிக்கை செய்யுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. எங்க நடக்க போகுது? இந்த வார்த்தை தான் பேசக்கூடாது. விசுவாசமான வார்த்தை தான் பேசணும். ஒரே வயிறு வலியா இருக்குதா? நான் சுகமா இருக்கணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு போய் சொல்லல. இப்ப வேதனை அத்தனைக்கு ஒரு நாள் எப்படி போறா? சுகமா இருக்க. அதாவது நம்ம ஒரு காரியம் கற்றுக்கொள்ளணும். நம்ம வாய் பேசுவதை முதல்ல யார் கேட்கறது தெரியுமா? நான் சொல்றது புரியும். இப்ப நான் பேச யாருக்கு கேட்கும்? பேசுறவங்க தான் முதல்ல கேட்கும். நீ நல்ல வார்த்தையை பேசினா என்ன செய்ய? வெளியே வந்த வார்த்தை திரும்ப காது வழியா உனக்குள்ளே போகும். நீ நாசமா போயிடுன்னு சொல்லி நம்ம மத்தவங்க சொல்லினாங்கன்னு வச்சுங்க, யாரும் நாசமா போவான். புரியுதா நான் சொல்றது? நம்ம
நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வெளியே வருதுன்னா அந்த வார்த்தையில திரும்ப நம்ம காதுக்குள்ள போய் எங்க போய் சேரும்? திரும்ப இதயத்துக்குள்ள சேரும். அதனாலதான் பிரசங்கி பயங்கரமான ஞானவான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் சொன்னா, எல்லா நதிகளும் ஓடி கடலுக்கு போனாலும் கடல் நிரம்பாதான். காரணம் என்னன்னு சொன்னா திரும்ப பழைய இடத்துக்கு அந்த தண்ணி வந்துடும் சொல்றாரு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது. காற்று மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே சுற்றி 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 அடிக்குமா, திரும்ப அந்த காற்று எங்க புறப்பட்டதோ அங்கே போயிடுமா. நம்ம என்ன சொல்றோமோ அது உலகம் முழுவதும் சுத்தி வந்து திரும்ப எங்க வந்து சேரும். அதனாலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு கண்ண முடியும், என் பிள்ளைய கொண்டு பொருளே என்ன ஆக போதோ, 100 வயசுல பிறந்த பிள்ளையாச்சேன்னு சொல்லி அவர் கண்ணு தொடர்ச்சியில மாலை மாலையா கண்ணீர் விட்டு அழுதுனே போல. மகன் வந்து ஏன் பாடல கேட்கவே இல்லை. ஒரு காரியம் நடக்கல. அவர் இருதயத்தில் இருந்தது விசுவாசம். ராமன் சொல்ல பார்க்கலாம், இழக்க போகிறோம், கைவிட்டு போக போகிறது என்று தெரிந்தோம். அவருடைய வைராகியத்தை விடாமல் இருந்தபடினாலே அவர் ஒன்றையும் தன்னை கைவிட்டு போவதற்கு கத்தனை பண்ணவே இல்லை, விடவே இல்லை. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுந்து போக போகிறோம், கைவிட்டு போக போகிறது தெரிஞ்சாலும் பரவாயில்லை, நீ விசுவாசத்தில் நிலைத்திரு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து கட்டளையிடுவார். ராமன் சொல்லிடலாமா? சரி, இப்ப ரெண்டாவது காரியத்தை சொல்றேன். யோபுடைய வாழ்க்கையில எல்லாமே கைவிட்டு போகுது. படிப்படியா என்ன பண்றாரு? மேல வரல போறாரு, கீழே தான் போறாரு. எல்லாமே போய் கொண்டிருக்கிறது. இங்க போக போகிறது. யோபுடைய வாழ்க்கையில நடக்குது, போய் கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? ஆனா யோபு சொல்ற ஒரு வார்த்தையை கேட்போம். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு நாணமாய் இருக்கும். 13:5 15 படிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். அவர் சொல்றாரு, எல்லாமே இழந்து கொண்டுதான் இருக்கிறேன், எல்லாமே கைவிட்டு போய் கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் ஒரு சின்ன மாற்றம் எனக்குள்ள வரவில்லை. ஆனாலும் என் விசுவாசம் என்னவென்று சொன்னால், என்னை கொன்று போட்டாலும் என் ஜீவனே போகிற தருவாய் இருந்தாலும் சரி, நான் என் தேவன் பேரில் விசுவாசமாய் இருப்பேன், நம்பிக்கையாய் இருப்பேன் சொன்னார். 6 மாசத்துல எல்லாரும் திரும்ப வந்துச்சு. ராமன் சொல்லுங்க, அவர் பட்ட பாடத்துல மாசம் தெரியுமா? தெரியாது. ஆனா யோபுக்கு இருந்த உபத்திரவ காலம் 6 மாதம். 6 மாதத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை வந்துச்சு. சொல்லுங்க, இதுதான் ஒரு மாதம். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த வாதத்திட்டம் போன மாசத்துல ஒரு அம்மா கட்சி இதிலும் பெரிதானங்களை காட்டுவாங்க பார்த்தா உலகத்துல என்ன பண்ணுங்க, பெருசு பெருசா நடக்குதையா. அப்ப நான் சொன்னேன், ஒரு நாள் யாராவது வீட்டை உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும் கேட்டேன். ஒரே ஒரு நாள் வேலை செய்யாம என்ன புள்ளி கொடுப்பானா? கர்த்தர் 2 மாசமா வேலை செய்யாம கூட உட்கார மூசு சம்பளம் கையை தட்டி கர்த்தர் சொல்லணும். இதான் பெரிதானங்களை காணுவது. நம்ம எப்பவுமே வசனத்தை நம்ம எதிர்மறையா பார்க்க கூடாது. எப்படி எனக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்க அதை நம்ம பார்க்கணும். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம ஏதோ பெருசா நம்ம எதிர்பார்த்துட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில் பெருசு பெருசா செய்து நம்ம என்ன செய்யல, இன்னும் சரியா பார்க்கல. உலகத்தில் இருக்கிற ஒருத்தரும் நல்லவனே கிடையாது. ஆனா அவனே கம்பெனியை மூடி வச்சுட்டு பண்ணலாம். 12,000 12,000 சம்பளம், 15,000 சொல்லுங்க. நீங்களும் போட்டா நாங்களும் பார்க்கலையா? நீங்க யாரையோ பத்தி சொல்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? பரிதாபமா பார்க்கறீங்க. கர்த்தர் இதிலும் பெரிதானதை காண்பாய்னு சொல்லி நம்மை குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். இந்த யோபுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாமே படிப்படியா சர்க்கிள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் தன் விசுவாசத்தினால் என்ன சொல்ல ஆரம்பிச்சார், பிழைக்க ஆரம்பித்தார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னை கொன்று போட்டாலும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு இருப்பேன், பற்றுதலாக இருப்பேன். கர்த்தர் கொன்று போடுகிறவரா? வாழ வைக்கிறது. எல்லாம் பக்கத்துல கை கொடுக்குறத
எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல திருப்பி பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் கொல்லுகிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் கொல்லுகிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லிட்டீங்களா? சரி, இன்னும் 5 நிமிஷம் மூணாவது பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல பார்த்தோம், கைவிட்டு போக போகிறது என்று தெரிந்தும் ஆபிரகாம் என்ன செய்தாரு? விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்தார். யோபு எல்லாமே போய் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் அவர் என்ன சொல்றாரு? என்னை கொண்டு போட்டால் என்ன செய்வேன்? கர்த்தர் பேர நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னார். மூன்றாவது ஒரு நபர் சொல்றாரு, அதான் பாயிண்ட். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் அவங்க இருக்கிற பிரச்சனை என்ன செய்யலாம்? வணங்கணும். வணங்கலாம் தூக்கி போடுவாங்க, நெருப்பு சூழல போடுவாங்க. இவங்க செய்ததே முதல் தவறு, அந்த சிலைய வணங்காம இருக்கு. ரெண்டாவது ராஜாவை பார்த்து சொல்றாங்க, அது உங்களுக்கு நேர்காலத்து நேச்சாரே, அது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவுடைய பெயரை சொல்லி என்ன பண்றாங்க? இப்ப எத்தனை மடங்கு சூழல் இருந்துச்சு? எத்தனை மடங்கு அதிகமாச்சு? 7 மடங்கு. சொல்லுங்க. வாயில சொல்லு, சும்மா இருந்தா 7 மடங்கு ஆயிருக்குமா? ஆனா என்ன செய்தாங்க? கர்த்தர் மேல இந்த வைராக்கியத்தினால அவங்க பேசினாங்க. மூன்றாவது, கைவிடப்பட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. எங்க தூக்கி போய் போடுறாங்க? நெருப்பு சூழலே போன கறிக்கு செத்துட்டாங்க. இவருக்கு அதிகம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு பயன் பண்ணி காட்டுறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுளே என்றார்கள். சரி, பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களை விடுவிக்காமல் போனாலும் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம தீவே போட போறாங்க, நெருப்புல போட போறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தெரிந்த பிறகும் இந்த 3 பேர் தங்கள் விசுவாசத்துல நிலைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? எதனா நடக்கட்டும், எப்படியா நடக்கட்டும், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா உங்க விசுவாசம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாருக்கெல்லாம் ஜெயம் வரணும் மட்டும் கை தூக்குறாங்கன்னு சொல்லுங்க. நான் எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆமா, விசுவாச வார்த்தை, விசுவாச இருதயம். கலங்கி போகிற இருதயம் அல்ல, விசுவாசிக்கிற இருதயம். மூன்றாவது, என்னை என் தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் என் விசுவாசத்தில் எப்படி இருப்பேன்? உறுதியாக இருப்பேன். பாருங்க, 3 விதமான விசுவாசத்தை பார்த்தோம். அந்த 3 விதமான விசுவாசத்திலேயும் கர்த்தர் ஒருவர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. புரியுதா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இழக்க போகிறோம்னு உங்களுக்குள்ள தோணாலும் நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். இழந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். இழந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லிக்கலாமா? இந்த மாதத்துல உங்களுக்கு முன்பதாக எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? 14 நாள் சூரியனையே பார்க்காம தண்ணில கடந்தது யாரு? 14 நாட்கள் சூரியனையே காணாம ஒரு கூட்டம் தத்தளித்து இருந்தது. பவுலும் அவனை சார்ந்தவன். யூரோப்பில் ஒரு காற்று அடித்து கப்பல் உடைந்து சின்னபட்டமாகி அவங்க உடைஞ்சு போன அந்த மர துண்டுகளை வச்சு என்ன செய்யறாங்களா? கடல்ல தத்தளித்து கொண்டிருந்தாங்க. அப்படி தத்தளித்து கொண்டிருந்தவருடைய வாழ்க்கையில 14 நாள் கழித்து மெலித்தா என்கிற தீவுக்கு வந்து சேர்ந்தாங்க. எங்க தீவு? மெலித்தான்ற தீவுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அங்க
தண்ணியிலேயே இருந்ததுனால, கடல்லையே இருந்ததுனால, அதிகமா குளிர் எடுத்ததுனால, குளிர் காயலான்னு சொல்லி விறகள்ளி போடும் பொழுது பவுலுடைய கையை என்ன கடிச்சிச்சு? விஷப்பாம்பு, விரியன். சொல்லுங்க, கட்டு விரியன் கையை கடிச்சான். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் சொன்னாங்களா, இவன் இருக்கிறதுலயே பட்டு மோசம். என்ன சொன்னாங்களா? கடலுக்கு தப்பினவன், ஆனால் என்ன செய்யல? பாம்புக்கு தப்ப முடியல, அவன் சாக போறான்னு சொல்லி என்ன செய்தாங்களா? இவன் ஒரு மகா பாவி, ஒரு சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பொழுது பவுலை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல சொல்லும்போது பேர் பயங்கரமா இருந்தது, விரியன் கவி கொண்டது. அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த விஷப்பூச்சியை உதவி போட்டான். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வரும்போது பாம்பு பயங்கரமானது, ஆனா பவுலுடைய கையை கடிச்ச பிறகு அது பேர் என்ன? பூச்சி. சொல்லுங்க, அது போச்சு. சொல்லுங்க ஒரு ஆமென். எல்லாம் சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. இல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான்னு சொன்னா, எந்த பிசாசு, எந்த கிரிய, எந்த ஆவிகள் உனக்கு விரோதமா போராடினாலும் சரி, அது ஒன்ன பிடிச்சிருந்தா அது கதை முடிஞ்சது. புரியுதுங்களா? விரிய கடிச்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க, அவன் என்ன பண்ணுவான்? சுருண்டு விழுந்து சாக போறான், கை வீங்கி என்ன பண்ண போறான்? சாக போறான். அப்படியே ஜனங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? அந்த விஷ பூச்சி என்ன பண்ணாங்க? எங்க உதவி போட்டாரு? இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், விசுவாசத்தை வாழ்க்கை என்ன பண்ணுங்க? அபியாசப்படுங்க, முயற்சி செய்யுங்க. ஒரு கொசு கடிச்சிட்டா கூட வீங்கி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்படி இல்லை, உன் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற காரியம். நீ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒன்று இருந்து விட்டுனா எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுமா? மேற்கொண்டு விடும். அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், தன் விசுவாசத்தினாலே நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, சத்தம் வரலீங்கள? இப்ப நான் சொல்ற ஒரு மொழிபெயர்ப்பு, ஏன் விசுவாசத்தினால சொல்லுங்க நான் கழிப்பேன். ஏன் விசுவாசத்தினாலதான் நான் கழிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல. அப்ப விசுவாசம் எங்க இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். ஒரு வசனத்தை படிக்கலாம், ரோமர் 10:17. பாத்தீங்களா? மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல பிழைப்பான். இந்த விசுவாசம் எது மேல வைக்கணும்னு சொன்னா வார்த்தையின் மேல வைக்கணும். இந்த விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா கேள்வினால வரும். கேள்வினா என்ன? ஏன் எப்படி அதுவா? ஏன் எப்படி அப்படின்னு கேட்கறதா கேள்வி. நம்ம தமிழ் வார்த்தை தான் நிறைய அர்த்தங்கள் உண்டு. கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேள்வி அப்படின்னு சொன்னா கேட்பதுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை கேள்வி சொன்ன இன்னொரு வார்த்தை வந்து கேட்பது. கேள்வினா அனுபவி போட்டு அது யாரு? வினா. அப்ப ஒரே ஒரு வார்த்தையில தமிழ் தான் நிறைய அர்த்தங்கள் உண்டு. இங்க விசுவாசம் என்ன வருமா? கேள்வி கேட்கணுமா? அங்க என்ன அர்த்தத்தில் போட்டிருக்குது? கேட்பதினால் சொன்னா வசனத்தை, சுவிசேஷத்தை காது கொடுத்து கேட்பதினால் எது வரும்? விசுவாசம் வரும். அப்ப நம்ம சபைக்குள்ள ஏன் வருகிறோம்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. விசுவாசம் நமக்குள்ள வருகிறதுனால நாம் இழந்து போகிறோம் என்று தெரிந்த பொழுதும் நாம் விசுவாசத்தில் இருக்க முடியும். இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுதும் நாம் விசுவாசத்தில் இருக்க முடியும். இழந்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தில் இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி எல்லாவற்றுக்கும் முக்கியமானதுதான் வார்த்தை. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அதிகமா கேட்கணும், படிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த மாதத்துக்குள்ள நான் இத்தனை புத்தகங்களை படித்து முடிப்பேன். ஒரு நாள்ல இத்தனை மணி நேரம் நான் ஜெபிப்பேன். ஒரு நாளில் 1/2 மணி நேரமாவது எனக்கு தெரிந்த நபருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்வேன்?
அறிவிப்பேன். முதல்ல இன்றைக்கு இந்த முதல் நாள் ஒரு தீர்மானம் செய்வோம். வருஷத்தின் முதல் நாளில் தீர்மானம் செஞ்சுட்டோம். 6 மாசம் ஆச்சு, திரும்பி பார்த்தா ஒன்றும் செஞ்சிருப்பாங்க. இப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த மாதத்தில் என்ன செய்வோம்? அந்த தீர்மானத்திற்கான காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கொடுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த சத்தமா சொல்ல விடாமே. நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன். இந்த சபையை 10,000 மக்களை உண்டு பண்ணணும். அதை நான் செஞ்சுருக்கிறேன். இன்னும் என்ன செய்யும்? கர்ப்பமா இருக்குது. ஒரு நாள் பிள்ளையா பிறந்த ஒரு கர்ப்பமா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களில் எழுந்திருப்போம். கர்த்தருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பின்வாங்கி சென்றார் தேவனுடைய ஆத்மா உண்மையில் பிரியமாகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லோருமே நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். தன் விசுவாசத்தினாலே எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? என் விசுவாசத்தின் ஆழம் என்ன? என் விசுவாசத்தின் அளவு என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டு அந்த விசுவாசம் நமக்குள்ள அதிகரிக்கப்படும்படி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். தேவ மகிமையான காரியத்தை செய்வாரா? எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியாருடைய ஒத்தாசையோடு கூட உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இது 6வது மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்திலே உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கவும், நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு கேட்டிருக்கிற நாங்கள் அதன்படி செய்ய எங்களுக்கு அருள் செய்யும்படி உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் உனக்கு பயந்துமை கனப்படுத்தும்படி உங்களுடைய சமூகத்தில் வந்து காணப்படுகிற அத்தனை குடும்பத்திற்கும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். என் தேவன் அப்படி செய்ய போவதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். குறைவில்லாமல் நடந்து மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமையட்டும். இது அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கி தெரிவிக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியோட ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.